ஹே ஹாய் ஆல்சோ காலையில் எழுந்ததுமே ஏதாவது ஒரு மார்னிங் ரொட்டீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேஸ் ரோலர் வாங்கினேன். பட் அது யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஐஸ் கியூப் ரப் பண்ணோன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து உளுந்தங்கூழ் தான் பண்ண போகிறேன். ஸோ உளுந்தங்கூழ் வந்து எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் உளுந்துக்கு ஒரு கைப்பிடி வந்து ஒரு பச்சரிசி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். கிண்டும் போது இந்த மாதிரி கட்டி விழுகும். ஸோ கட்டியை உடச்சி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து கிண்ட வரலை. ஸோ ஒன்ஸ் கிண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து பாகு ஊற்றிக்கலாம். ஸோ வெள்ளைப்பாகோ இல்லை கருப்பட்டி பாகோ ஊற்றி எடுத்துகிட்டு நல்லா வந்து களி மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கணும். ஸோ தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டணும் அப்படின்னா நல்லா கூழ் மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். இந்த மாதிரி உளுந்தங்கூழ்லாம் வந்து நீங்கள் கருப்பு உளுந்துலேயும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு. நெக்ஸ்ட்டு மதிய சமையலுக்கு வந்து சூப்பு தான் வைக்கலான்ட்டு ரெடி பண்ணி இந்த சூப்புக்கு வந்து வெண்டிக்காய் வந்து மிச்சம் இருந்துச்சு, முத்தின வெண்டிக்காய்லாம். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப்பில் போட்டு வெண்டிக்காய் சூப்பு அன்றைக்கி பண்ணியாச்சு. வெண்டிக்காயில் வந்து நான் சாம்பாரும் பண்ணுவேன், இந்த மாதிரி சூப்பும் பண்ணுவேன், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி சூப்பில் வந்து நான் பாசிப்பருப்பு அதிகமாக போட்டுவிட்டேன், அதனால் கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் சூப்பை வந்து நான் தண்ணியாக தான் வைப்பேன். இந்த வெண்டிக்காய் சூப்புமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே வந்து நீங்கள் துவரம்பருப்பு போட்டு நம்ம சாம்பாராகவும் வைக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து வெண்டிக்காய் சூப்பும் உருளைக்கிழங்கு தான். இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ வெண்டிக்காய் சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.